ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஏய் புள்ள இந்தா. விடுங்கடா விடுங்கடா. சாப்பிட்றதா சாப்பிடு, இல்ல பட்னி கடந்து சாவு. சார் சொல்லுங்க சார். என்ன ரெண்டு பேரும் ஓகே தானே? ஓகே தான் சார். ரொம்ப நாளைக்கு இங்க வச்சுக்க முடியாது, ரொம்ப சிக்கம். நீங்க சொல்லுங்க சார், அவங்க கதையை முடிச்சு விட்டுறேன். ஏய் டோன்ட் ரஷ். ஐ லெட் யூ நோ when the right moment arrives. நான் சொல்றேன், பி பேஷண்ட். யார் சார் நீங்க? உங்களுக்கு நேர்லயும் பார்க்கல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க வாய்ஸ் மட்டும் தான் அடிக்கடி கேட்க முடியுது. நீ கேட்ட காசு உனக்கு தேவையானது வந்துருச்சுல்ல? வந்துச்சு சார். நான் நினைச்சதோட அதிகமாகவே வந்துச்சு சார். Then why do you need to know my identity? See, இன்னும் காசு வேணாலும் கேளு, இல்ல தேவையான பொருள் வேணாலும் கேளு. But I don't like unnecessary questions, okay? ரைட் டைம்ல சொல்றேன், அப்ப அந்த பொண்ணு கதையை முடிச்சிரு. But wait for my orders. Got it? ஓகே சார், சரிதான். அந்த பொண்ணை கொல்ல போறீங்களா தம்பி? வேற என்ன பண்றது லக்ஷ்மன்? அந்த குணசேகரனோட பொண்ணா பிறந்ததுக்கு she has to die. No other choice. குணசேகரன் வீட்டில் என்ன நடக்க போகுது தெரியுமா? இன்னும் few minutesல போலீஸ் வீட்டுக்கு போகும். அந்த ஜனனி மோப்பம் பிடிச்சி பின்னாலேயே வந்து எல்லாத்தையும் கலைக்க பார்க்கறால, அவளை அப்படியே தூக்கி உள்ள போடும். அப்போ குணசேகரன் கேஸ் கோர்ட்டுக்கு வரப்ப அந்த ஆளுக்கு எதிராக ஒண்ணுமே இருக்காது. அந்த ஆள் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளில வந்துருவாரே தம்பி. இல்ல வெளில வந்துருவான்ல, ஈஸி ஈஸி. ஆனா அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்களா லக்ஷ்மன்? பட் அந்த ஆளுக்கு ஒரு செக் நான் வைக்கிறேன். பட் ஃபார் நவ் ஜனனி இஸ் கோயிங் டு ஜெயில். ஜெயிலுக்கு போறா ஜனனி, ஜெயிலுக்கு போறா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. ஜனனி அக்காவுக்கு ஆப்பு வைக்க வந்துட்டாரு. தகவல் கிடைச்சிருச்சு மாமா. மாமா இதுதான்டா போலீஸ்னு ஆக்ஷன் எடுக்க போலீஸ் படம் வந்துட்டு மாமா. காவல்துறை ரொம்ப துரிதமா செயல்படுறாங்க. வாங்க சார். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். வாங்க. என்னாச்சு? எதுவும் தகவல் கிடைச்சா? இல்லை சார், இன்னும் ஒரு தகவலும் கிடைக்கல சார். எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். தர்ஷினி சம்மந்தப்பட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டோம். வேற எந்த ஆங்கிலையும் எங்களுக்கு எதுவும் பிடிபடல சார். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஜனனியை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரூட் கிடைக்கும். சார் ரூட்டெல்லாம் இல்லை சார். அவளை தூக்கிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா இந்த வீட்டு பொண்ணே கிடச்சிரும் சார். பொண்ணை தூக்கிட்டு போய் வச்சிருக்கிறது அவ தான் சார். இப்போ எங்களுக்கு முழு சந்தேகம் ஜனனி மேலே தான் வந்திருக்கு. அதனால் அவங்கள முறையாக விசாரிக்கணும் சார். அந்த விசாரணையில் அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவங்கள கடுமையாக விசாரிப்போம். அந்த விசாரணை முடிவில் தர்ஷினியை பற்றி ஏதாவது உண்மை தெரிய வரும். அதனால் ஜனனியை கூப்பிடுங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். எஃப்ஐஆர் கஸ்டடின்னு பேசுற அளவுக்கு அந்த பிள்ளை என்ன சார் செஞ்சுச்சு? எதுக்கு சார் இதெல்லாம்? இந்த வீட்டு புள்ளைய கடத்தி வச்சிருந்தா எஃப்ஐஆர் போடாம என்ன பண்ணுவாங்க? உன் தொங்கச்சிய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் வளகாப்பா நடத்துவாங்க.
எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் தானா வெளியில வரும். நான் உள்ள இருந்துட்டு வந்த ஜெயில் பறவை, எனக்கு எல்லாம் தெரியும்.